நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வெல்கம் பேக் டு சூப்பர் ஹவுஸ்ஃபுல். சமுத்திரக்கனி பார்த்தீங்கன்னா நல்ல இயக்குனர் மட்டும் கிடையாது, நல்ல நடிகரும் கூட. அவர் இயக்குனராகவும் சரி நடிகராகவும் சரி தன்னை மீண்டும் மீண்டும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவரை நான் சமீபத்தில் மீட் பண்ணும்போது சில கேள்விகளை நான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு இப்போ ரீசெண்டாக காடும் ரிலீஸ் ஆகிருக்கு இல்லையா, அதை பற்றியும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டிஸ்கஷனில் இருந்து சில பார்ட்ஸ் இப்போ உங்களுக்காக. முதல்ல காடு படத்தில் அவருடைய ரோல் பற்றி பேசுகிறாரு பாருங்கள். புரட்சி தான் எப்போவுமே யங்ஸ்டர்ஸை கொஞ்சம் உயிர் போட வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம் புரட்சி. அந்த மாதிரி ஒரு ரோல்ன்றதுனால தான் நான் பண்ணேன். நம்ம எதெல்லாம் தொலைச்சிட்டு போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் நிறுத்தி வேகமாக ஓடிட்டு இருக்கவங்கள கொஞ்சம் இழுத்து பிடிச்சி நம்ம என்னெல்லாம் தொலைச்சிட்ருக்கோம் கொஞ்சம் நின்று பாருங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர். ஸோ நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா யூஆர் நோன் ஃபார் யுவர் சென்சிபிள் மூவிஸ் இல்லையா? இந்த கதாபாத்திரம் எந்த அளவுக்கு சென்சிபிளாக உங்களுக்கு பட்டுச்சு? இல்லை, இது நான் எழுதி எடுக்கிற மாதிரியான ஒரு ரோல் தான். அதனால தான் நான் இதை பண்ணேன். ஏன்னா ஸ்டாலின் விஷயத்தை சொன்ன உடனே இது எனக்கான விஷயம், நான் எழுதினாலும் இப்படி தான் எழுதுவேன், சரி அதுவே எனக்கு ஒரு கேரக்டராக வரும்போது இறங்கி பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ விதார்த் கூட நடிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். விதார்த் ஒரு அற்புதமான பையன், நல்லவன். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் அவங்க கூட சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணது. ஸோ உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் சொல்லுங்களேன், ஆக்டராகவும் டிரெக்டராகவும் ரெண்டு. ஆக்டராக நிறையா இருக்குது, அதை நான் தான் வரிசைப்படுத்திக்கணும். ஏன்னா இப்போ நீ எல்லாம் நல்லா வருவிடான்னு ஒரு படம் விமலோட பண்ணிகிட்ருக்கேன். விசாரணை வெற்றிமாறன் சார் படம், சண்டமாரதம் சரத்குமார் சாரோட படம். அது இல்லாமல் இப்போ கரண்ட்டில் ஷூட்டிங் ரஜினி முருகன் சிவகார்த்திகேயன் தம்பியோட நான் நடிக்கிறேன். அப்புறம் மாஸ் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் சூர்யா சார் படம். இது இல்லாமலும் இருக்குது. பட் என்னோடய டைரக்ஷன் கிட்னா நான் நடித்து நானே எடுக்கிற ஒரு திரைப்படம். ஒரு தன்சிகா பண்ணுறாங்க என்னோட. அது இல்லாமல் இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க. ஒரு உயிர்ப்பான ஒரு ஹியூமனிட்டி பேஸ்டு ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக ஏதாவது மூவிஸ் பார்த்தீங்களா? அதில் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம்னா எது சொல்லுவீங்க ரீசெண்டாக வந்த படங்கள்? நான் கத்தி படம் பார்த்தேன். அதில் அந்த ஜீவாவுடைய போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதுவும் நான் சார்ந்த எனக்கு எப்படியெல்லாம் சொல்லணும், நான் என்னெல்லாம் எழுதணும் அதை என்னை பார்க்குற மாதிரியே இருந்தது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. விஜய் சார் ஃபிலிம் பார்த்து கிட்டத்தட்ட 55 ஃபிலிம் கிராஸ் பண்ணியிருக்காரு. விஜய் சார் ஃபிலிம் பார்த்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு என்னை அறியாமல் கண் கலங்கினது, அழுதது இந்த படம் தான்.